கோழி ஒரு வழியா முட்டை இட்டு இன்னைக்கு அடையிலையும் உட்காந்துருச்சு. ஏன்னா இப்பதான் முட்டை இட்டுச்சு, அதுக்குள்ளேயுமே அடையில உட்காந்துருச்சுன்னு சொல்லி காலையில எல்லாத்தையும் எடுத்து எத்தனை முட்டை இருக்குன்னு பார்த்தேன். மொத்தமா ஒரு 10 முட்டை இட்டு இருக்கு. 10 முட்டை இட்டு இன்னைக்கு தான் முதல் நாள் அடையில உட்காந்து. கோழியை பொறுத்த வரைக்கும் அடையில உட்காந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 முட்டை 3 முட்டையாச்சு. நான் அந்த அட்டை பாக்ஸ் எடுத்துட்டு அதுல உள்ள முட்டையை ஃபுல்லா வேற ட்ரேக்கு மாத்தி மறுபடியும் அதே அட்டை பாக்ஸுக்குள்ள ஒரு துணியை நல்லா மடிச்சு நீட்டா சென்டர்ல முட்டை உட்கார மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ட்ரேல மாத்தி வச்ச எல்லா முட்டையுமே எடுத்து சென்டரா வைக்க ஆரம்பிச்சுட்டு இனிமேல் கோழி அடையில உட்காந்துச்சு அப்படின்னா சென்டரா இருக்கும் எல்லா. நான் அந்த முட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த பாக்ஸ் லாஸ்டா எங்க இருந்துச்சு அதே இடத்துல வச்சு காக்கா முட்டையை கொத்தாத அளவுக்கு பஞ்சாரத்தையும் கவுத்து வச்சுட்டேன். நான் எப்பவுமே கோழி முட்டை இட்டுச்சு அப்படின்னா அடை உட்காரும் போது வேற ட்ரேல தான் மாத்தி. இந்த தடவை அந்த கோழியோட நோக்கத்துக்கே நம்ம அடை உட்கார வச்சிருவோம்னு சொல்லிட்டு தான் அதே பாக்ஸ்ல துணியை மடிச்சு. நானும் அந்த இடத்துல போய் எல்லா செட்டப்பையும் முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து எப்படா நான் போவின்னு அந்த கோழி இருந்து. ஏன்னா அந்த சைடு வந்தோடனே கோழி ஆட்டோமேட்டிக்கா ஏறி நீட்டா அடையில உட்காந்து கிட்ட இப்ப இருக்கிறது இந்த கோழி இன்னொரு செவல கோழி மட்டும்தான். செவல கோழி கூடிய சீக்கிரம் முட்டை இட்டுரும். இந்த கோழிகள்ல இருந்து தான் நம்ம அடுத்த கோழிகளை என்ன ஒண்ணு இப்ப நம்ம வீட்டுல பெருவடை கோழி ஒண்ணுமே இல்ல. கூடிய சீக்கிரம் அதையும் வாங்கி முன்ன மாதிரி வீடியோ அப்லோட் பண்றோம்.